வணக்கம். கிராமப்புறங்களில் நெல் வைக்கிறது எப்படி? பேரல் நெல் உரசை பார்த்தோம். அது நெல் அந்த சட்டி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து விறகு அடுப்பில் வச்சுருக்கோம். பார்த்திங்களா நெல் எப்படி வைக்கிறதுன்னு. இது ஒரு அரை மணி நேரம் வேகும். அரை மணி நேரம் வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்துக்கிட்டு போய் எங்கே கொட்டுறன்னு பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப். அடுப்பில் வச்ச நெல் அரை மணி நேரமாக எரியணும். வேகமாக எரிஞ்சால் தான் வேகும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொட்டலாம். கிராமத்து நெல் வைக்கிறது எப்படி பார்த்துக்கிட்டு நல்லா வெந்துட்டுருக்கா. அடுப்பு எடுத்துன்னு அடுப்பு எரியுது பாருங்கள். இந்த நெல் வந்ததுக்கப்புறம் எப்படி எடுத்து கொட்டலாங்க பார்க்கலாம். 2 அடுப்பு வச்சு சமைச்சோம். ஒரு அடுப்பு முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட நெல் இருக்குது. அதுதான் ஒன்று வெந்துட்டுருக்குது. பார்த்தீங்களா, உங்களுக்கு லைவாக காட்டுறேன். நேரடியாக உரி பார்த்தீங்களா, நெல் வந்துட்டுருக்கு. நெல் வந்ததுக்கப்புறம் அவன் கொட்டுற எடுத்து பார்ப்பான். நெல் அடுப்பில் இருந்து இப்போ கொட்டியிருக்கான். எப்படி வெந்துருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், நல்லா விரிஞ்சிருக்கு. பார்த்தீங்களா, நல்லா விரிஞ்சிருக்கு பாருங்கள். இதான் நெல் வெந்ததுக்கான அர்த்தம். நெல் நல்லா வந்துருச்சுங்களா. இது கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல மண் தரையில் போட்டு சூட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா மெத்தைக்கு கொண்டு போகிறோம். மெத்தைக்கு கொண்டு கொஞ்சம் நேரம் காய வைக்கிறோம். பாருங்களேன், சரிங்களா, இங்கே இருக்கா. இங்கே தான் அப்படியே நேரம் மெத்தைக்கு போகலாம். இப்போ மெத்தை படிக்கட்டில் ஏறுறோமா, இங்கே வந்துட்டோமா. இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த நெல்லுக்கு வந்து சட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளிட்டு வந்து இங்கே மெத்தையில் கொட்டியிருக்கோம். ஏன்னா இது வந்து சூடு நல்லா குறைஞ்ச நெல். கீழே வந்து சூட்டை குறைச்சதுக்கப்புறம் இங்கே மெத்தையில் போட்டு இப்போ கொட்டி வச்சுருக்கோம். அப்புறம் கிண்டி விடலாம், அப்புறம் காய வைக்கலாம். இப்போ கீழே போகலாம். அடுத்த சட்டி வச்சுட்டோம். பார்த்தீங்களா, ஒரு 4-5 சட்டி வரும். இது கடைசி சட்டி, அதனால் கொஞ்சம் குறையாக இருக்குது. என்ன இது பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்களா, கிராமத்தில் நெல் வைக்கிறது எப்படின்னு பார்த்துட்ருக்கோமா. வாங்க, இந்த அவுச்ச நெல் எங்கே ஒன்று கொட்டுறோம். பார்த்தீங்களா, மறுபடியும் ப்ராசஸ் போகலாம். வாங்க, அந்த அடுப்பில் வந்து அவுச்ச நெல்லை கொண்டாந்து கரெக்டாக வாசலில் வந்து கொட்டியிருக்கோம். பார்த்தீங்களா, வாசலில் கொட்டிட்டோமா. இதனால் சூடு அதிகமாக இருக்குது. சூடு குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம மெத்தையில் கொண்டு வந்து கொட்டிடுவோம். அவன்ட்டு ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் காய்ச்சினா அந்த அரிசி வந்து இடியாமல் நல்ல ஒரு பதத்துக்கு வரும். பார்க்கலாமா வாங்க. இந்த பேரலில் ஒரு நெல் வந்து எல்லாம் காலி பண்ணி வச்சா முடிஞ்சா. அந்த கொஞ்சம் கூட தண்ணி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சு எல்லாமே கொதிக்குது. நல்லா நல்லா கொதிக்குது. ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு ஆவி வரதுக்கலாம். ஒரு அரை மணி நேரத்தில் 1/4 மணி நேரத்தில் நெல் கப்பன்னு வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொட்டிடலாம். பார்க்கலாம் வாங்க. மெத்தையில் இருக்கிற நெல்லை கிண்டி விட போகிறோம். வாங்க பார்க்கலாம். வந்துட்டோமா. இந்த நெல்லை இப்போ கிண்டி விட போகிறோம். உங்களுக்கு நான் செல்லை கையிலே வச்சுட்டு கிண்டி வரனால உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதுனால கட் பண்ணிவிட்டு கூப்பிட்றேன். நெல்லை கிண்டி விட்டோமாங்க இருந்ததை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிண்டியிருக்கான். நீட்டாக வந்துருச்சுங்களா. இது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து சாக்கில் அள்ளி வச்சுட்டு ரைஸ் மில்லில் கொண்டு போய் அரைச்சிடலாம். அரைச்சிட்டோம்னா ரொம்ப அரிசி இடியாமல் நல்லா வந்துடும். இதுதான் கிராமத்தில் வந்து நம்ம நெல் வைக்கிறது எப்படின்னு ஃபைனல் ஸ்டெப்பு முடிஞ்சு. நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோ கிராமத்துலேருந்து ஒரு வீடியோ பார்ப்போம். இதெல்லாம் அந்த கடைசி 2 சட்டி நான் வந்துட்டுருக்கு. கொஞ்சோண்டு நெல் மிச்சம் இருந்தது, இன்னும் வந்துட்டுருக்கு. மற்ற 4 சட்டி வெந்தது கொட்டி வாசலில் போட்டு மொத்தத்தில் போட்டு வச்சுக்கலாம். கிண்டுனதும் காட்டியாச்சு. கடைசி சட்டி இருக்குது, அதான் பார்த்தாச்சு. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கிராமத்தில் எப்படி நெல் வைக்கிறேங்கிறது உங்களுக்கு முழு வீடியோவில் காட்டியிருக்கேன், தெரிஞ்சிருக்கலாம். வணக்கம்.